முட்டைக்கோஸில் வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதில் 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு. கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்க. ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் தான், மற்றபடி ரொம்ப போடல, ஏன்னா மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா ஹாட்டாக இருக்க ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதுதான் நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சூடாக எண்ணெய் ஊற்றிருக்கனால முதல்ல ஒரு இதை வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறினோன்னா கைட்டு கலந்துருக்கு. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தொளிச்சா போதும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு உறவியாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெயை கையில் ராவிட்டு இந்த உருண்டையை எடுத்து லேசாக அப்படி தட்டி போட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். முட்டைக்கோஸ் வடை ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா வடையும் பொரித்து எடுத்துக்கலாம்.